ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா, நீங்கள் யூகேக்கு ரீலொக்கேட் ஆகி வரீங்க அப்படின்னா, ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது வந்து லண்டனுக்கு வரவங்கள, பிகாஸ் லண்டனில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க, நம்ம இந்தியன் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலையே இல்லை. ஐம் டாக்கிங் அபவுட் அ ஸ்பெசிஃபிக் பிளேஸ். நான் இருக்கிறது வந்து ஸ்விண்டன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் கிடைக்கும், எதாவது கிடைக்காது, எதாவது பேக் பண்ணிக்கலாம், எதாவது அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் யூட்டென்சில்ஸ் பற்றி சொல்கிறேன்னா, ப்ளீஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் வெரி மேண்டட்ரி ஃபார் அஸ் இயர். ஸோ ப்ரெஷர் குக்கர் அதுக்கேற்ற மாதிரி லிட்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுடைய கன்வீனியன்ட் அண்ட் அக்கார்டிங் டு த மெம்பர்ஸ் ஆன் யுவர் ஃபேமிலி. ஸோ அதுக்கேற்ற கேஸ்கெட் ரப்பர் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தோசை பேன் இருக்கு இல்லையா, நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே வந்து வாங்கிக்கலாங்க, அவைலபிளாக இருக்குது. பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து காஸ்ட் அயர்ன் வேணும் அப்படின்னீங்கன்னா, காஸ்ட் அயர்ன் வந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க. வெயிட்லெஸ் கம்மியாக இருக்கிற காஸ்ட் அயர்னாக வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி தான் பணியாரக்கல்லுமே பணியாரக்கல்லுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பணியாரக்கல், புட்டு மேக்கர், இட்லி மேக்கர், இட்லி பாத்திரம் இருக்கு, அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும்னா நீங்கள் இதெல்லாமே ஹேண்டியாக எடுத்துக்கோங்க, விச் இஸ் வெரி மேண்டட்ரி. இதெல்லாம் வேணும்னா, இன்கேஸ் உங்களுக்கு பணியாரக்கல் வேண்டாம், புட்டு மேக்கர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இட்லி, தோசை பேன், அப்புறம் வந்து பாத்திரங்களில் குக்கரு, கடாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்குங்க. இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் மற்றபடி நம்ம டிஷ்வாஷர் சேஃபு, மைக்ரோவேவ் சேஃபெல்லாம் வந்து இங்கேயே யூட்டென்சில்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்க. எங்கள் கப்ஸாக இருக்கட்டும், இங்கே யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே போல் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கிற இது வந்து அதனால். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கேரி ஒன் சாப்பிங் போர்ட் வுடன் ஆஃப் யுவர் சாய்ஸ். அண்ட் நல்ல குவாலிட்டியாக வாங்கிட்டு வந்துருங்க. அண்ட் இன்னொன்று ஃப்ளாஸ்க். ஸோ இப்போ நீங்கள் ட்ராவல் டைம் வந்து கண்டிப்பாக ஃப்ளாஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா ஹாட் வாட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இட் இஸ் பெஸ்ட் டு கேரி ஒன் ஃப்ளாஸ்க் அலாங் வித் யூ. அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இஃப் யூ ஆர் ஹேப்பி. அண்ட் தென் தாளிப்போம் இல்லைங்களா, சட்னிலாம் நம்ம தாளிக்கிற கரண்டி இருக்கும். ஸோ தட் யூ கேன் கெட் இட் வைல் யூர் ட்ராவலிங். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அது இங்கே நான் பார்க்கலங்க. பட் இன்கேஸ் கிடைச்சதுன்னா, அப்படி இருந்துச்சுனாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் இஃப் யூ மிஸ்ட் அவுட். இல்லைனா அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இன்னொன்று ஸ்மால் கடாய் வந்து இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல பேஸ் வச்ச மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அப்பளம் ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் இஃப் யூஆர் ஃப்ரைங் பூரிஸ், நமக்கு வந்து கடாய், சின்ன கடாய் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம கன்வீனியன்ட் சைஸ் அதே மாதிரி சின்ன கடாய் ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ட் அந்த பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த ஒரு கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே மெயினாக வாங்கிட்டு வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ சாப்பாட்டு கரண்டியாக இருக்கட்டும், தோசை கரண்டி அண்ட் பேட்டருக்கு, குழம்புக்கு, ஆல் தீஸ் இந்த கரண்டி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருங்க. கரண்டி வந்து நம்மளுடைய சாய்ஸ்க்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ கரண்டிஸ் வந்து மறக்காமல் எல்லாத்தையும் தேவையான கரண்டிஸை பேக் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரம். ஸோ இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 பிளேட்ஸோ 3 பிளேட்ஸோ இட்ஸ் அப் டு யூ. பெஸ்டல் ஸ்டோன் நான் எடுத்துகிட்டு வந்தேங்க. எதுக்குன்னா, இஞ்சி இடிக்கிற, பூண்டு இடிப்போம், மிளகு சீரகம் இடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பெஸ்டல் ஸ்டோன் நான் சொல்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன் நீட் ஆஃப் தட், நீங்கள் அதை ஒன்று கேரி பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டீல் வெசல்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் குழம்பு வைக்கிற, சாப்பாடு வைக்கிற, நீங்கள் ஒரு சிலர் வந்து சாப்பாடு வடிக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி பாத்திரம், குழம்பு ஊற்றி வைக்கிற பாத்திரம், கேசரோல்ஸில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணால், நாட் டூ பிக் சைஸஸ். நான் சொல்கிறது எல்லாமே ஸ்மாலர் சைஸஸ். அண்ட் ஆல்சோ நாட் டூ மச் ஆஃப் வெயிட். ஹெவி பாட்டம்டு ரொம்ப எடுத்துக்காதீங்க, ஏன்னா வெயிட் வந்து மேட்டர்ஸ் அ லாட் ஹியர். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், ஃபியூ வெசல்ஸு, குட்டி உங்களுக்கு கிண்ணம் வேணும், இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, அப்படி இந்த மாதிரிலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எடுத்துக்கலாம். காலா பிராண்டு, ஸ்காட்ச் பிரைட் பிராண்ட்லலாம் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஹார்ட் ஸ்டெயின் ஸ்க்ரப் வந்து மறக்காமல் பேக்கெட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. ஸ்பஞ்ச் தேவைப்படாதுங்க, ஸ்பஞ்ச் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் ஹியர், நிறையவே இருக்குது. க்ளீனிங் கிளாத்ஸ் அது மாதிரி சும்மா ஒரு பேசிக் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு நம்ம வந்து க்ளீனிங் கிளாத்ஸ் வந்து நீங்கள் வரப்போ ஹேண்டியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. காட்டனாக இருக்கட்டும், மைக்ரோ ஃபைபராக இருக்கட்டும். ஃபார் பூஜையில் வந்து நீங்கள் ஐட்டம் வேணும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா, டோன்ட் கெட் எனி திங்க. இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும், பூஜை ஐட்டமாக இருக்கட்டும், விபூதி, குங்குமம், சந்தனம், ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர் இன் மல்டிபிள் சாய்ஸஸ். ஏன்னு கேட்டால், நம்ம இங்கே என்ன சூப்பர் மார்க்கெட் போனாலும், நம்மளோட இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸில் செக்ஷனே தனியாக வச்சுருக்காங்க பூஜை ஐட்டம்ஸ்க்கு. ஸோ வெரைட்டியாக இருக்குது, நமக்கு எது வேணாலும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ காமாட்சி விளக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க. அதுவும் பெருசு வேண்டாம், ஒரு சின்ன மீடியம் சைஸ்டு ஒரு விளக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இங்கே எதுவுமே ஆணி அடிக்க முடியாது, எது வந்தாலும் நம்ம ஒரு டேபிளில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி
ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இங்கேயே இருக்குங்க. ஒரு ஃபோட்டோ வேணுமா, 3 ஃபோட்டோஸ் வேணுமா, 5 ஃபோட்டோஸ் வேணுமா, அது மாதிரி ஃப்ரேம் எல்லாம் இருக்குது. விளக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். திரியிலேருந்து ஆயிலேருந்து கீ விளக்கு போடுறதுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. நாட் அ ப்ராப்ளம். கேம்ஃபர் கூட ஸ்மோக்லெஸ் கேம்ஃபர் இருக்குது. ஊதுபத்தி வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஸோ நோ நீட் டு கெட் ஆல் தட். இதுதான் நான் வந்து பூஜை ஐட்டம்க்கு டீ பவுடர். டீ பவுடர் இஃப் யூ ஆர் இன் நீட் ஆஃப் சம் பர்டிகுலர் பிராண்ட், ஏதோ ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கேரி இட் பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஹியர். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டீ பவுடரு. வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைன்னா இங்கே வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டீ பவுடர் இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பளம் அதே மாதிரி ஃப்ரையாம்ஸ் அப்பளம். ஸோ அப்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பிந்து அப்பளம், இந்த மாதிரி பிராண்டட் வாட் இஸ் தட் பாப்புலர் அப்பளம். இது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக தேடினோம், கிடைக்கலங்க. ஸோ அது வேணுன்னா உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க இஃப் யூ நீட். இல்லைன்னா அப்பளம் வந்து இங்கே வந்து ஃப்ரையாம்ஸ் வந்து எப்படின்னா இந்த கலர் வத்தல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், இல்லை அப்பளக்கட்டாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் நிறைய வெரைட்டி இருக்குங்க. பட் லெஸ் கம்பேரிட்டிவ்லி டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் நம்ம ஊருக்கு இதுக்கும். அது வந்து ஆஸ் பர் தி அலர்ஜி கன்சர்ன்ஸ் அண்ட் ஆல் திஸ். ஸோ இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் எப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டில் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்து எடுக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி நம்மளுக்கு எல்லா கலர் வத்தலில் எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். அப்பளமும் எல்லாமே அப்பளம் கிடைக்கும், பப்படம் எல்லாமே கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அண்ட் மசாலாஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வர மசாலாஸை மறக்காமல், அது மட்டும் தான் இம்பார்ட்டண்ட். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் வெசில்ஸும் மசாலாஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். வீட்டிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கேற்ற டப்பாஸ் வேணும்னா நீங்கள் கேரி பண்ணலாம் அக்கார்டிங் டு த கிராம்ஸ். ஒரு 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் டப்பாஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. அதுக்கேற்ற ஸ்பூன்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. டப்பாஸே மிஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லைங்க. இங்கே ஒரு இந்தியன் ஸ்டோரில் பாத்திர கடையில் இந்த மாதிரி டப்பாஸ் எல்லாமே மல்டிப்புளாக அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து நீங்கள் வேணால் அங்கே அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்லிக்ங்க. கார்லிக் வந்து இங்கே என்னென்னா நம்ம ஊர் பூண்டு வந்து இங்கே கிடைக்கல. ஒன்லி தட் பெரிய பெரிய பூண்டு இருக்கு இல்லையா, அதுதான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ ரியலி நீட் நம்ம ஊரில் பூண்டு வேணும், அந்த காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரும்போது 1 kg கார்லிக்கை எப்படியாவது கொண்டு வந்துருக்கு. அந்த இடத்துல வந்து பெஸ்ட்டு. ட்ரை சில்லிஸ் அதே மாதிரி காஞ்ச மிளகாய். இப்போ பொடியெல்லாம் அரைக்கணும். ஸோ காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஒரு 1/2 kg காஞ்ச மிளகாய் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே காஞ்ச மிளகாய் தாராளமாக இருக்குது. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு நான் காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ராவாக வாங்க போனப்போ தான் ப்ரைஸை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அதனால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இங்கேயே 100 கிராம்ஸ் பேக்கெட்லாம் விற்கிது. டைமிங்க்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸ்ட்ராவாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 kg காஞ்ச மிளகாய் வரப்போ வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னொன்று நம்மளுக்கு பெப்பர். ஸோ பெப்பர் வந்து கோல்டு கண்ட்ரின்னு சொன்னனால ஃபஸ்ட்டு எங்களுக்குமே வந்து பெப்பர் அதிகமாக எடுத்துகிட்டு போங்க, ஜீரகம் எடுத்துகிட்டு போங்க, வந்து கோல்டு கண்ட்ரினால சளி பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி கேரிட் 1 kg ஆஃப் பெப்பர் ஆக்சுவலி வரப்போ. இன்ன வரைக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. பட் இஃப் நாட் மச் அவ்வளோ தேவையே படாதுங்க. ஏன்னா இங்கேயே நல்ல பெப்பர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெப்பர் இஸ் வெரி குட். யூனிவர்சல் அடாப்டர்ஸ் கண்டிப்பாக வரும்போது 3 to 4 பீசஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னு கேட்டால் இங்கே வந்து எல்லா பின்னுமே நம்ம எந்த பாயிண்ட்டையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட இந்தியன் ஃபோன்ஸாக இருக்கட்டும், லேப்டாப்பு அண்ட் வாட் எவர் த கேஜெட்ஸ் தட் வி ஆர் பிரிங்கிங், ஸோ அதுக்கான பாயிண்ட்டு நமக்கு தேவை இல்லையா. ஸோ நான் யூனிவர்சல் அடாப்டர்ஸ் அங்கங்கே கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா we can connect to it. அப்புறம் நம்ம கிரைண்டர், மிக்சர் கிரைண்டராக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிரைண்டர் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சர் கிரைண்டர் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் யூ கேன் பிரிங் இஃப் யூ ஹேவ் ஸ்பேஸ் அண்ட் யூர் பார்சல் சர்வீஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரைண்டர் கொண்டு வரது பெஸ்ட்டுங்க மாவு அரைக்கிறதுக்கு. எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு இப்போது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பட் அங்கேருந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லேயே மல்டிபிள் சார்ஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கண்டிப்பாக 1 or 2 பீசஸ் எடுத்துக்கோங்க, தேவைப்படும். அண்ட் பவர் பேங்க் as well, கண்டிப்பாக 2 பவர் பேங்க் எடுத்துக்கோங்க. அட் டைம்ஸ் when you travel outside உங்களுக்கு பவர் பேங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறந்துட வேண்டாம். அண்ட் as well சார்ஜஸ், எல்லா சார்ஜஸ்ஸு. அண்ட் தென் ஃபோன் கேஸஸ். இப்போ ஃபோன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ஓல்டு ஆகிடுச்சு, இல்லை ஃபேட் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஆன் யுவர் ஓன். இங்கே வாங்குறத விட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுங்க, கலர்ஃபுல்லாக என்ன பிடிச்சிருக்கோ. அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் as well. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் இப்போ எங்கன்னா விழுந்துருச்சுன்னா ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் சேஞ்சிங் இட் ஹியர், நம்ம வீட்டிலேருந்தே வாங்கிட்டு வந்தது நம்மளுக்கு முடிஞ்சால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கானது மாலில் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம போனப்போ அங்கே கூட ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று மெடிசின்ஸு. இப்போ உங்கள் மெடிசின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனோட கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க, இஃப் இட் இஸ் ப்ரிஸ்கிரைப் பை யர் டாக்டர். மற்றபடி நீங்கள் ஜென்ரல் மெடிசன்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வரலாம்னா, இப்போ ஒரு ஃபீவர் மெடிசனு, இல்லாட்டா வந்து ஒரு கோல்டு இருக்குது,
ஒரு கஃப் இருக்குது, இப்போ நம்மளுக்கு அதுக்கு சிரப் இருக்குன்னா அந்த சிரப் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். நாட் அ பிக் பாட்டில் தோ, ஜஸ்ட் ஒரு 100 ml இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துகிட்டு வரோம் அதிகமாக அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் ப்ரிஸ்கிரிப்ஷன் தயவுசெய்து கேரி பண்ணிக்கோங்க. மற்றபடி நாட் அ ப்ராப்ளம். அண்ட் இன்னொன்று ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கேரி பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் இயர் பாட்ஸ் அண்ட் ஆல் திங்ஸ். அதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. தெர்மோமீட்டர் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தெர்மோமீட்டர் கேரி பண்ணிக்கோங்க. பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஆப்ஷனல் சொல்கிறேன். ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூ கேன் கேரி அலாங் வித் யூ. அதே மாதிரி இப்போ கிட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக சோப் அண்ட் டூத் பேஸ்ட் எல்லாம் ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லை அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேர் ஆர் மல்டிபிள் டூத் பேஸ்ட் அண்ட் சோப்ஸ் அண்ட் ப்ரஷஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்னிக். இப்போ நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேர் வந்து கண்டிப்பாக கேரி பண்ணுங்கள். இப்போ டெம்பிள் போகிறீங்க, இல்லை ஒரு தீபாவளி, பொங்கல், ஒரு சம் அதர் ட்ரெடிஷ்னல் வேர் நீங்கள் வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் வேர் இட். மோஸ்ட் வெல்கம். அண்ட் அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். வாட் எவர் யூ ப்ரிஃபர், கம்ஃபர்டபுள், விச் எவர் இஸ் நியூவர், உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு நீங்கள் வரப்போது எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெகுலரும் நம்ம வீட்டுக்கு வந்து எத்னிக் வேர் லைக் நம்ம சல்வார், குர்த்தி, டாப்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் பிரிங் ட்ரெடிஷ்னல் வேர் அண்ட் ரெகுலர் ட்ரெஸ்ஸஸ். அப்புறம் சாண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம சம்மர் டைமில் வந்து குழந்தைங்க விளையாட பார்க் போவாங்க, வெளியில் போகிறாங்க அப்படின்னீங்கன்னா சும்மா கீழே விளையாடுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா யூ கேன் வேர் யூர் ஸ்லிப்பர்ஸ், நாட் ஷூஸ் அட் ஆல் த டைம். சம்மரில் கண்டிப்பாக ஸ்லிப்பர்ஸ் வேர் பண்ணுற மாதிரி தாங்க வெதர் இருக்கும். அண்ட் வெட் டைமில் மட்டும்தான் நீங்கள் ஷூஸ் வேர் பண்ணணும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஷூஸு, பூட்ஸ் எல்லாம் வந்து ரெய்னி டைமில் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இங்கே வந்து வாங்கிக்கோங்க பூட்ஸ் எல்லாம் வாங்குறது இருந்ததுன்னா. பட் நார்மல் ஒரு கேஷுவல் ஷூஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பிராண்டட் கேஷுவல் ஷூஸ் வந்து கேரி பண்ணிக்கோங்க. ஒன் சாண்டில்ஸ் ஆர் மோர் தென் எனஃப். அதுக்கப்புறம் ரெயின் கோட்ஸ் ஃபார் சில்ட்ரன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடனே நாங்கள் வந்து வரப்போ ரெயின் கோட் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காட்டன் பெட்ஷீட்ஸுங்க. காட்டன் பெட்ஷீட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையவே இருக்குதுங்க. ஃபிட்டட் ஷீட்டுன்னு சொல்லி நிறையவே இருக்குது. பெட் ப்ரொடெக்டர் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு வேணும்னா காட்டன் பெட்ஷீட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. வித் பில்லோ கேஸோட வரும் இல்லையா, பில்லோ கவர் அந்த மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ ஹேண்ட்பேக் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன் தட் ஸ்லிங் பேக் இட் குட் பி அ கிளட்ச் பர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக். ஸோ ஆக்சுவலி ஸ்கூல் பேக் நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். பிகாஸ் வி ஹவ் மல்டிபிள் சாய்ஸஸ் அங்கே நம்ம ஊரில். எந்த கலரு, எந்த மாதிரி அதில் பிக்சர் போட்டிருக்கணும். ஸோ இட் இஸ் ஆர் ஓன் சாய்ஸ் இல்லையா. ஸோ அங்கே வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கும். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸ்கூல் பேக் நான் சொல்கிறது நல்ல குவாலிட்டியான ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் சில்ட்ரன். இன்னொன்று மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இஃப் யூ யூஸிங் இட். அண்ட் இப்போ ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் வேணும்னா நம்ம இந்தியாவிலேருந்தே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கேயும் கிடைக்கும், பட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் sewing kit. ஐம் டாக்கிங் அபவுட் த sewing kit வந்து ஒரு ஸ்மால் கிட்டில் எடுத்துக்கோங்க. எப்படின்னா ஊசி நூல் சொல்கிறேன். ஊசி நூல் இருக்குங்க. பட் திங் இஸ் நிறைய ஊசி இருக்கும். ஸோ நம்ம அத்தனையும் வாங்கணுமான்னு கேட்டால் அது தேவைப்படாது தான். பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் ஐடியா. இஃப் யூ ரியலி நீட் இட், ஒரு sewing kit வந்து சின்ன பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வாஷிங் சோப் எடுத்துக்கோங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் ஹேபிட் ஆஃப் வாஷிங் க்ளோத்ஸ் வித் யுவர் ஹேண்ட்ஸ், நீங்கள் கையில் துணி துவைக்கிற ஒயிட் க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதா இருந்ததுன்னா வாஷிங் சோப் எடுத்துக்கோங்க. பாரு உங்களுக்கு தேவையான அளவு பார் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரஷ்ஷு, வாஷிங் ப்ரஷ்ஷு சொல்கிறேன். ஸோ துணி துவைக்கிற ப்ரஷ்ஷு. ஸோ இஃப் யூ வாண்டட் நீங்கள் அந்த ப்ரஷ் ஒன்று கேரி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுங்க. வெரி இம்பார்ட்டண்ட் தட் இஃப் யூ மிஸ்ஸிங் யுவர் இண்டியன் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். அப்பா அம்மா இப்போ நம்ம வீட்டில் வந்து அம்மா கையால் செஞ்ச ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், இல்லை காரமாக இருக்கட்டும். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அண்ட் சேவரிஸ் and all this you can bring it down. And I think I've covered all this important things that you need to bring down to the UK. See you all in the next video. Until then, bye.